வெல்கம் டு EMR Physics. I am Raju, 12th Physics, Unit 2, Current Electricity-ல இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் Seebeck எஃபெக்ட். இந்த டாப்பிக்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா, வாட் இஸ் Seebeck எஃபெக்ட், ஸ்டேட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் Seebeck எஃபெக்ட் அப்படின்னு கேட்கலாம். இது ரெண்டுமே புக் பேக் கொஸ்டின் நம்பர் 18 and 21. இந்த வீடியோவில் இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். Seebeck எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா Seebeck எஃபெக்ட்டும் ஒரு தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான். தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இஸ் அ கன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இன்ட்டு வோல்டேஜ் அண்ட் வைஸ் வெர்சா. அதாவது ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ண முடியும், வோல்டேஜ் அப்ளை பண்ணோம்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ண முடியும். இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். A thermoelectric device generates voltage when there is a temperature difference on each side. ஒரு டிவைஸில் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா வோல்டேஜை ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த டிவைஸுக்கு பேர் தெர்மோ எலக்ட்ரிக் டிவைஸ். இந்த தெர்மோ எலக்ட்ரிக் டிவைஸில் என்ன இருக்கும் அப்படின்னா தெர்மோ கப்பிள் இருக்கும். தெர்மோ கப்பிள்ங்கிறது என்னென்னா 2 டிசிமிலர் மெட்டல்ஸை ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் தெர்மோ எலக்ட்ரிக் டிவைஸ். அந்த தெர்மோ எலக்ட்ரிக் டிவைஸில் 2 சைட்லேயும் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை மெயின்டைன் பண்ணோம்னா வோல்டேஜை ஜென்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, these are the thermoelectric effects. Thermoelectric effectsல important thermoelectric effects are Seebeck effect, Peltier effect, Thomson effect. முதல்ல நம்ம Seebeck effect அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். தெர்மோஎலக்ட்ரிக் எஃபெக்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது Seebeck எஃபெக்ட். Seebeckங்கிற சயின்டிஸ்ட்டு 2 டிசிமிலர் மெட்டல்ஸை எண்டில் கனெக்ட் பண்ணி அந்த 2 எண்டையும் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் வைக்கும்போது இந்த க்ளோஸ்டு சர்க்யூட்டில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும், ஒரு EMF டெவலப் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் Seebeck எஃபெக்ட். அதாவது இது ஒரு மெட்டல், இது ஒரு மெட்டல், இந்த 2 மெட்டலையும் இந்த எண்ட்லேயும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த 2 எண்டுக்கும் பேர் ஜங்ஷன்ஸு. ஒரு ஜங்ஷனை ஐஸில் வச்சுருக்கோம், இன்னொரு ஜங்ஷனை ஹாட் வாட்டரில் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஜங்ஷன் வந்து கோல்டாக இருக்கும், இந்த ஜங்ஷன் வந்து ஹாட்டாக இருக்கும். அப்போ இந்த 2 ஜங்ஷனுக்கு இடையில் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்படி இந்த 2 ஜங்ஷனும் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் இருக்கும்போது ஒரு EMF டெவலப் ஆகும். ஸோ இந்த EMFனால் இந்த க்ளோஸ்டு சர்க்யூட்டில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோனுடைய டைரக்ஷனை ஒரு கேல்னோமீட்டரை கனெக்ட் பண்ணோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஹாட் ஜங்ஷனையும் கோல்டு ஜங்ஷனையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணோம்னா, அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா, தென் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ இஸ் ரிவர்ஸ்ட். முதல்ல கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆச்சுன்னா இப்போ கரண்ட் வந்து ஆப்போசிட்டில் ஃப்ளோ ஆகும். அதையும் நம்ம கேல்னோமீட்டனுடைய டிஃப்ளெக்ஷன்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2 டிசிமிலர் மெட்டல்ஸை ஜாயின் பண்ணி 2 ஜங்ஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அந்த 2 ஜங்ஷனை டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் வைக்கும்போது ஒரு EMF டெவலப் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் Seebeck. ஸோ திஸ் எஃபெக்ட் இஸ் கால்டு Seebeck எஃபெக்ட். இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற EMFக்கு பேர் தெர்மோ எலக்ட்ரிக் EMF. இந்த தெர்மோ எலக்ட்ரிக் EMFால் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டுக்கு பேர் தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட். இந்த 2 டிசிமிலர் மெட்டல்ஸையும் சேர்த்து தெர்மோ கப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் Seebeck எஃபெக்ட். எக்ஸாமில் வாட் இஸ் Seebeck எஃபெக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சரை இந்த மாதிரி பாயிண்ட்ஸாக எழுதுனீங்கன்னா நல்லாயிருக்கும். An EMF is developed in a closed circuit consisting of 2 dissimilar metals if the junctions are maintained at different temperatures. This EMF is known as thermoelectric EMF. The EMF causes a current called thermoelectric current. This phenomenon is called a Seebeck effect. The 2 dissimilar metals connected together to form the junctions is known as thermocouple. For example, Cu and Fe. Cuங்கிறது ஒரு மெட்டல், Feங்கிறது ஒரு மெட்டல். இந்த ரெண்டையும் எண்டு டு எண்டு கனெக்ட் பண்ணோம்னா அது ஒரு தெர்மோகப்பிள். இஃப் த ஹாட் ஜங்ஷன் அண்ட் கோல்ட் ஜங்ஷன்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச்டு, ஹாட் ஜங்ஷனையும் கோல்டு ஜங்ஷனையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ரிவர்சஸ். Seebeck எஃபெக்ட் இஸ் ரிவர்சிபிள். Seebeck எஃபெக்ட் வந்து ஒரு ரிவர்சிபிள் எஃபெக்ட்.
இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபெக் எஃபெக்டை பற்றி பார்க்கலாம். சீபெக் எஃபெக்டில் ஒரு இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகுது. தட் இஎம்எஃப் இஸ் கால்டு தெர்மோ எலக்ட்ரிக் இஎம்எஃப். அதாவது நம்ம ஒரு வோல்டேஜை ஜென்ரேட் பண்ண முடியும். டெம்பரேச்சரை வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறோம். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் சீபெக் எஃபெக்ட் இஸ் யூஸ்ட் இன் தெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர். தெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்னால் என்னென்னா, இட் இஸ் எ ஜென்ரேட்டர் யூஸ்டு டு ஜென்ரேட் த எலக்ட்ரிசிட்டி. இங்கே வாட் வி ஆர் யூஸிங் இஸ் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறோம். எங்கேயாவது ஹீட் வந்து வேஸ்ட்டாக ஜென்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஹீட்டை நம்ம யூஸ்ஃபுல் எலக்ட்ரிசிட்டியாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன் பவர் பிளான்ட்ஸில் வேஸ்ட் ஆகிற ஹீட்டை நம்ம எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி ஆட்டோமொபைல்ஸில் இன்ஜின்ஸில் ஜென்ரேட் ஆகிற ஹீட்டை நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதனால் ஃபியூயல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்டு இன் தெர்மோகப்பிள்ஸ் அண்ட் தெர்மோபைல்ஸ் டு மெஷர் த டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கும் நமக்கு சீபெக் எஃபெக்ட் யூஸ் ஆகுது. இதுபோக டெம்பரேச்சர் கண்ட்ரோலர்லேயும் சீபெக் எஃபெக்ட் யூஸ் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபெக் எஃபெக்ட். ஃபர்ஸ்ட், இட் இஸ் யூஸ்ட் இன் thermoelectric generator in power plants. Second, it is used in automobiles to increase the fuel efficiency. And the third is, it is used to measure the temperature. So in the video la, what is Seebeck effect and what are the applications of Seebeck effect அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்.